ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார்னு இருக்குது. ஸோ இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது இது கிவன் மேட்ரிக்ஸ்க்கு அந்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இங்கே பிஃபோர் கோயிங் டு த ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நம்ம வாட் இஸ் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்னு பார்ப்போம். அதாவது யூ டேக் கேபிட்டல் ஏ, இந்த ஐகன் வேல்யூக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ரூட்னு சொல்லுவாங்க. ஐகன் வெக்டார் வந்து கேரக்டரிஸ்டிக் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, சம்டைம் கொஸ்டினில் ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆர் கேரக்டரிஸ்டிக் வெக்டார்னு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் அனதர் நேம் வந்து கேரக்டரிஸ்டிக் ரூட் அண்ட் கேரக்டரிஸ்டிக் வெக்டார். ஓகே, ஸோ இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் இந்த ஹோல் கான்செப்டில் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளமே போடும். இதில் கேபிட்டல் ஏபியை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் அண்டு ஐ இஸ் ஏ ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், ஐ வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஏ மைனஸ் லேண்டா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 0. ஸோ ப்ராக்கெட் ஏ மைனஸ் லேண்டா ஐ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 0. திஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் நத்திங் பட் x1 small x2 dot xn. Here ai, you know, a is square matrix, I is identity matrix. Here lambda, no, this lambda, இந்த lambda தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐகன் வேல்யூ சொல்கிறாங்க. this lambda is called ஐகன் வேல்யூ. ஐகன் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே இருக்கிற கேபிட்டல் எக்ஸ் இருக்குல்ல, this capital X called, அதாவது கேபிட்டல் எக்ஸ், this is called ஐகன் வெக்டார். ஐகன் வெக்டார். ஓகே, ஸோ இந்த a minus lambda into x equal 0, here the lambda is eigen value, x is called eigen vector. இப்போ டெஃபினிஷனில் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கேட்டாங்கன்னா இது அப்படியே எழுதுங்க. a வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், I ஐடென்டி மேட்ரிக்ஸ், கன்சிடர் திஸ் a minus lambda is x equal 0, the x is nothing but x1 x2 dot xn. this lambda is called eigen value, capital X is called eigen vector. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போனால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஸோ இது மெயின். So characteristic equation. So the characteristic equation formula வந்து என்ன, determinant of a minus lambda I equal to 0. ஸோ இந்த மாதிரி நம்ம வெர்டிக்கல் லைன், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் இது வெர்டிக்கல் லைன், இது என்ன சொல்லுவோம்னா டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda equal to 0. ஸோ a minus lambda equal 0 டிட்டர்மின் பண்ணால் வர வேல்யூ தான்னா அதை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ சம்டைம் 2 மார்க்கில் வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா யூ ரைட் திஸ் ஃபார்முலா. இதில் ஏ இஸ் யூனோ, ஏ இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஐனா ஐடென்டி, இந்த லேண்டானா ஐகன் வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda equal to 0, இந்த ஈக்குவேஷன் பேர் தான் என்ன கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டெஃபினேஷனை கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதுங்க. ஆனால் ப்ராப்ளம் போடும்போது நான் வேறு ஒரு 2 ஃபார்முலா வச்சு போடலாம். ஓகே, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ 2/2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஃபார் 2/2 மேட்ரிக்ஸ், ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த 2/2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ், the characteristic equation is, so 2/2 matrixக்கு characteristic equation formula is nothing but lambda square minus capital S1 lambda plus determinant of a equal to 0. so 2/2 matrix இருந்தனா the characteristic equation is lambda square minus S1 lambda plus determinant of a equal to 0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த S1 னா என்ன, determinant of a னா என்ன, S1 னா sum of the leading diagonal, sum of the leading so S1 equal to sum of the leading diagonal, sum of the leading diagonal element. So S1 is nothing but sum of the leading diagonal element. அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்க தெரியும். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த லீடிங் டயகனல் எலிமெண்ட், இது நான் ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு என்ன புரியும். இந்த S1 இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணும்போது ஸோ அதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அடுத்து அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்ம அந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 2/2 மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா யூ யூஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இஸ் lambda square minus S1 lambda plus determinant of a equal to 0. ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டெஃபினிஷனுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் கேட்கும்போது 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். 3/3 மேட்ரிக்ஸ்னால் அந்த ப்ராப்ளம் போடும்போது அந்த ஃபார்முலா சொல்கிறேன். இப்போ 2/2 மேட்ரிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் போடலாம். அந்த ப்ராப்ளத்தில் எப்படி ஐகன் வேல்யூ எப்படி ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும் பார்ப்போம் ஒரு ப்ராப்ளம். ஓகே, So this is a question. Find the eigenvalues and eigenvectors of the matrix.
இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ 2 ரோ 2 காலம் இருக்கனால இந்த 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கேட்டிருக்காங்க. இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கான்செப்ட்டில் நம்ம 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். நான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் யூ ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை சால்வ் பண்ணி நம்ம ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ஸ்டெப் நம்பர் 2. அடுத்து இந்த ஐகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 3. ஓகே, ஃபஸ்ட் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். இந்த கிவன் மேட்ரிக்ஸ் யூ ரைட் ஏ. லெட் A equal to 1 1 minus 2 4. இந்த given matrix capital A equal to எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த characteristic equation, the characteristic equation, the characteristic equation of matrix A is given by, so the characteristic equation of matrix A is in a formula now lambda square minus S1 lambda plus determinant of A equal to 0. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நான் அந்த ஃபார்முலா சொன்னேன். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த S1 கண்டுபிடிப்போம். ஸோ S1 நான் சொன்னேன் சம் ஆஃப் த லீடிங் டயகனல். ஸோ சம் ஆஃப் த லீடிங் டயகனல் தட் மீன்ஸ் என்ன, இப்போ இதில் லீடிங் டயகனல்னால் இப்படி இதான் டயகனல். 2 டயகனல் இருக்குது. லீடிங்னா இதான். ஸோ நான் இதை மார்க் பண்ணுற பாருங்க. ஸோ இங்கே இந்த டயகனலில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 2 நம்பர் இருக்கனால அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ S1னா சம் ஆஃப் த லீடிங் டயகனல். இதான் லீடிங் டயகனல். இங்கே என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் ஆட் பண்ணணும். இது 2x2 மேட்ரிக்ஸ்னால் 2 நம்பர் இருக்குது, இது ஆட். அப்போ 1 + 4. ஸோ 1 + 4 இஸ் நத்திங் பட் 5. நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு அவங்க கொடுக்குற மேட்ரிக்ஸ் இருக்கலாம். டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிக்கல் லைனாக போடுங்க. ஸோ 1 1 -2 4. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் த அந்த மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடணும், ப்ராக்கெட் மாதிரி போடாதீங்க. ஓகே, இது எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அகைன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப் டு டவுன் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது அப் டு டவுன் இதுலேருந்து இது மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 × 4. ஸோ 1 × 4 என்ன வரும்? ஆனால் ஒரு ஸ்டெப் நான் எழுதிக்கலாம், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் 1 × 4 4. நெக்ஸ்ட்டு டவுன் டு அப். இந்த -2 × 1. -2 × 1னா -2 வரும். அதை சேஞ்ச் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணால் +2 வரும். ஓகே, ஸோ நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப் டு டவுன் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வேணால் நான் மார்க் பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு அப் டு டவுன். ஸோ இந்த ஏரோ போட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த அப் டு டவுன் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 1 × 4 4 என்ன சைனோ அந்த சைன் அப்படியே போடுங்க. இப்போ 1 × 4னா +4, அது 4 போட்டால் போதும். சப்போஸ் மைனஸ் இருந்தால் நீங்கள் -4 போடணும். ஓகே, நெக்ஸ்ட் டவுன் டு அப். டவுன் டு அப். ஸோ இந்த ஏரோ மார்க் நான் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப் இது யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து டவுன் டு அப் மல்டிப்ளை பண்ணும்போது -2 × 1னா -2ன்னு வருது. -2 × 1னா -2 உங்களுக்கு தெரியும். அடுத்து வர வேல்யூக்கு நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன வருது வேல்யூ அதுக்கு ஆப்போசிட் எடுக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2 வருது. அந்த -2க்கு ஆப்போசிட் +2. அந்த +2 இங்கே போடுங்க. ஓகே, ஸோ 2x2க்கு நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அப் டு டவுன் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டவுன் டு அப் டு மல்டிப்ளை பண்ணும்போது யூ சேஞ்ச் த சைன். அந்த நம்பரோட சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். -2 வருது, யூ ரைட் +2. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இதை ஆட் பண்ணனா வருது 6. ஸோ இந்த வேல்யூ தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 6. ஸோ டிட்டர்மினன்ட்னா இட் இஸ் எ நம்பர். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா லாஸ்ட்டில் ஒரு நம்பராக தான் வரும். ஓகே, ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அப் டு டவுன் மல்டிப்ளை பண்ணால் 4, அடுத்து டவுன் டு அப் மல்டிப்ளை பண்ணால் -2. யூ சேஞ்ச் த சைன். அதான் மெயின். நான் வச்சுக்கோங்க, -2 போட்டுறாதீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் போகும்போது சேஞ்ச் த சைன், அந்த வேர்டை மறந்துடாதீங்க. ஓகே, -2க்கு ஆப்போசிட் +2. சப்போஸ் +2 வந்தால் -2 போடணும். ஓகே, ஓகே, நான் இந்த S1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனில். இதுதான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ என்ன ஃபார்முலா? lambda ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு -S1 S ஓட வேல்யூ 5. ஸோ 5 S ஓட வேல்யூ 5 lambda. அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A யோட வேல்யூ வந்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் A 6, அதான் +6. அப்போ நம்ம +6ன்னு போடுவோம். சம்டைம் இங்கே வந்து மைனஸில் வந்தால் இந்த ப்ளஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேல்யூ என்ன இருக்கோ மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க. ஸோ ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 6னால +6 = 0. ஸோ திஸ் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 முடிச்சிட்டோம். ஓகே, இந்த ஸ்டெப் நம்பர் 1 இஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பவர் என்ன இருக்குது, இதோட டிகிரி என்னது 2 இருக்குல்ல. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு 2 ஐகன் வேல்யூஸ் வரும். அதாவது இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ்னாலே 2 ஐகன் வேல்யூ இருக்கும், 2 ஐகன் வெக்டர் இருக்கும். ஓகே, அப்போ இது பவர் 2னா அதை டிகிரி 2 அதான் டிகிரின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 ஐகன் வேல்யூ வரும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டர் மெத்தடில் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த லாஸ்ட் நம்பர் +6. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் we need 6. அதே 2 நம்பர் ஆட் பண்ணால் we need -5. ஓகே, வாட்ஸ் த லாஸ்ட் நம்பர்? +6.
லேண்டாவோட கோஎஃபிஷியன்ட் -5. ஓகே, அந்த சப்போஸ் இங்கே -6 இருந்தால் -6, அந்த சைன் இஸ் மஸ்ட், சைன் கேர்ஃபுல்லாக போடுங்க. +6 இருக்கனால 6 போட்டால் ஏன்னா -5னா -5. ஓகே, இப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -5 வரும். ஸோ 2 × 3 தான் உங்களுக்கு 6ன்னு தெரியும், ஆனால் ஆட் பண்ணால் +5 வருது. we need -5. அப்போ ரெண்டுத்துலேயும் மைனஸ் போடுங்க. ஓகே, ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டால் ஆட் பண்ணால் -5, மல்டிப்ளை பண்ணால் -+6 ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஃபேக்டர் மேட்டர் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே, ஸோ 2 × 3 6 நீங்கள் போட்டுருவீங்க. ஆட் பண்ணால் we need -5. ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டால் தான் -5 வரும், ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் +6 வரும். ஓகே, அதனால் ரெண்டுத்துலேயும் மைனஸ் போடணுமா இல்லை ஒரு நம்பரில் மைனஸ் போடணுமா, அதனால் அகைன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் திஸ் இஸ் அ நம்பர் -2 -3. இப்போ இந்த -2 -3க்கு முன்னாடி லாம்டான்னு போடுங்க. ஓகே, தட் மீன்ஸ் என்ன, முன்னாடி லாம்டா போடும்போது ஸோ லாம்டா -2ன்னு வரும். அடுத்தது இங்கே முன்னாடி லாம்டா போட்டால் லாம்டா -3 வரும். இதுதான் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர் வந்து லாம்டா -2 லாம்டா -3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திருப்பி இந்த எக்ஸ்பிரஷன் தான் வரும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி லாம்டா -2 லாம்டா -3 ஈக்குவல் டு 0 அந்த ஃபேக்டர் எழுதிட்டு, இப்போ லாம்டா ஈக்குவல் டு இந்த -2 அந்த சைடு போகும்போது உங்களுக்கு தெரியும், ஈக்குவேஷன் வந்து இந்த சைடு அந்த சைடில் போகும்போது சேஞ்ச் த சைன். அப்போ -2 அந்த சைடு போகும்போது +2 ஆயிரும், கமா -3 go that side +3 ஆயிரும். ஸோ அப்போ ஐகன் வேல்யூஸ் நத்திங் பட் 2, 3. ஸோ இதுதான் ஐகன் வேல்யூஸ். ஸோ இந்த 2, 3 தான் நம்மளோட ஐகன் வேல்யூஸ். ஓகே, ஸோ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு S1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சு நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன். அந்த ஈக்குவேஷனை ஃபேக்டர் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது 2 ஐகன் வேல்யூ வருது. இதுதான் ஐகன் வேல்யூ. ஸோ இதை வேணால் சைடில் ஐகன் வேல்யூ எழுதிக்கலாம். ஐகன் வேல்யூஸ் this 2, 3 is called our eigenvalues for the given matrix. Okay, now we find eigenvectors. இப்போ இந்த eigenvalues ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கல 2, 3. இப்போ இதை பேஸ் பண்ணி eigenvector எப்படி கண்டுபிடிக்கும் பார்ப்போம். So eigenvector. So what do you do to find eigenvector? heading போட்டுக்கோங்க. To find eigenvector. Okay. இப்போ ஐகன்வெக்டர் ஃபைண்ட் பண்ணால் we need அந்த ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டில் எழுதியிருந்தால அந்த கன்சிடர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா, அதாவது A - λI × x = 0. ஓகே, ரைட், கன்சிடர் ரைட் திஸ் ஃபார்முலா A - λI × x = 0. இதில் x வந்து என்னென்னா வேர் here x is nothing but இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ்னால ஸ்மால் x1 x2 ரெண்டு வெக்டர், அதாவது x1 x2 தான் இருக்கும். 3/3 மேட்ரிக்ஸ்னா x1 x2 x3 போடணும். ஓகே, கேபிட்டல் X = ஸ்மால் x1 x2 2/2 மேட்ரிக்ஸ். 3/3 மேட்ரிக்ஸ்னா x3 வரைக்கும் போடணும். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த A - λI × x இது எப்படி, இந்த A - λI × x லாம்டா ஐனா என்னன்னா, இந்த கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த கிவன் மேட்ரிக்ஸில் ஸோ இந்த டயகனலில் மட்டும் யூ ரைட் -λ. ஓகே, கிவன் மேட்ரிக்ஸில் அதாவது A - λ ஐனா இப்போ ஐனா உங்களுக்கு தெரியும் 1 0 0 1 அதில் லேண்டா மல்டிப்ளை பண்ணால் லாம்டா வரும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நான் டேரெக்டாக எப்படி எழுதலாம்னா, இந்த கிவன் மேட்ரிக்ஸில் இந்த டயகனல் நம்பரில் -λ போடுங்க. ஸோ 1 இருக்கா, அப்போ 1 - λ. இங்கே இருக்க நம்பர் அப்படியே இருக்கட்டும், இந்த -2 அப்படியே இருக்கட்டும், இங்கே வந்து 4 - λ. இதுதான் இந்த A - λI. ஸோ A - λIனா டயகனல் நம்பர்ஸில் மட்டும் அந்த லீடிங் டயகனலில் யூ ரைட் -λ நான் வச்சுக்கோங்க. இந்த கிவன் மேட்ரிக்ஸில் லீடிங் டயகனலில் யூ ரைட் அந்த நம்பர்ஸ் -λ. ஸோ 1 - λ 4 - λ. இங்கே இருக்கிற இந்த 1 - 2 யூ ரைட் ஆஸ் இட் இஸ். அடுத்து இந்த கேபிட்டல் X என்ன போட்டோம், ஸ்மால் x1 ஸ்மால் x2 ஈக்குவல் டு இந்த 0வை 0 0 2 வாட்டி போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். ஓகே, ஸோ A - λ இஸ் நத்திங் பட் இந்த கிவன் மேட்ரிக்ஸில் டயகனலெல்லாம் என்ன நம்பர் இருக்கோ அங்கே -λன்னு போட்டுக்கோங்க. ஸோ 1 4 இருக்குது, 1 - λ 4 - λ. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதான் மெயின். இந்த ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐகன் வெக்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், கிவன் மேட்ரிக்ஸில் ஸோ டயகனல் அந்த கிவன் மேட்ரிக்ஸ் ரைட் டயகனலில் மட்டும் -λ -λன்னு போடுங்க. கேபிட்டல் Xனா x1 x2, இது 2/2 மேட்ரிக்ஸ்னால x1 x2, 3/3னா x1 x2 x3 வரும். இங்கே வந்து 2 0 0 2 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இது கால் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நம்ம 2 ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த ஐகன் வேல்யூஸ், ஒன்று வந்து 2, இன்னொன்று 3. ஓகே, 2, 3ன்னு கண்டுபிடிச்சோம், 2 and 3. அப்போ 2 ஐகன் வேல்யூக்கும் 2 ஐகன் வெக்டர் வரும். there are 2 கேஸ் போட போகிறோம். கேஸ் நம்பர் 1. ஸோ லாம்டா = 2ன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ கேஸ் 1 கேஸ் 2 சொல்லிட்டு 2 கேஸ் போடணும். ஸோ யூ டேக் லாம்டா = 2. ஸோ ஐகன் வேல்யூ 2 and 3னால யூ டேக் லாம்டா = 2. இப்போ லாம்டா = 2 சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது ஈக்குவேஷன் 1 becomes இந்த லாம்டா = 2 இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம் என்ன வரும்னா, நான் டேரெக்டாக போடுறேன்.
2 இங்கே போடும்போது 1 மைனஸ் 2னா மைனஸ் 1. ஓகே, லேம்டா ஈக்குவல் 2ன்னு சொல்லிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 1 மைனஸ் 2னா மைனஸ் 1. இந்த 1 அப்படி எழுதுங்க, இந்த மைனஸ் 2 அப்படி எழுதுங்க. 4 மைனஸ் 2னா 2 வரும். 4 மைனஸ் 2னா 2. ஸோ இங்கே இருக்கிற x1 x2 ரைட், அடுத்து 0 0. ஓகே, ஸோ லேம்டா ஈக்குவல் டு 2 இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே மைனஸ் 1 வருது, இங்கே 2 வருது, இந்த 1 மைனஸ் 2 அப்படியே போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து there are 2 வேல நம்ம சால்வ் பண்ணலாம். இது 2 வேல போடலாம். ஓகே, ஒன்று வந்து பை கோஃபேக்டர் மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து சால்வ் மெத்தட். ஓகே, டைரக்ட் மெத்தடில் போடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கோஃபேக்டர் மெத்தட் சொல்கிறேன் நான். பை கோஃபேக்டர் மெத்தட், ஸோ யூ ஆர் டேக்கிங் கோஃபேக்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரோக்கு நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணுறேன். எந்த ரோக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ரோ. தட் மீன்ஸ் என்ன, அப்போ ஃபஸ்ட்டு ரோனா அதாவது மீனிங் என்ன, இந்த ஃபஸ்ட்டு ரோட கோஃபேக்டர்னா இப்போ ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பரோட ரோ காலம் டெலிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்பரோட ரோவின் காலம் டெலிட் பண்ண என்ன வருது, 2ன்னு வருதா. அப்போ A11 ஈக்குவல் டு இந்த 2ன்னு எழுதிக்கோங்க. ஸோ A11 ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். நெக்ஸ்ட்டு A12 ஃபஸ்ட், அதாவது செகண்ட் நம்பர், இந்த ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் நம்பர். ஸோ செகண்ட் நம்பரோட ரோ காலம் டெலிட் பண்ண என்ன வருது, மைனஸ் 2 வருதா. போடும்போது முன்னாடி நம்ம சைன் மைனஸ்ன்னு போடணும். அதனால் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட ஆப்போசிட் A12 ஈக்குவல் இந்த நம்பர் அப்படியே போடுங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ இதோட ஆப்போசிட் சைன், இதோட ஆப்போசிட் சைன் வந்து +2. ஓகே, ஸோ அப்போது A1 வந்து இந்த நம்பர்ஸ் நான் வேணால் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அதாவது கோஃபேக்டர் மெத்தட்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பரோட ரோவும் காலம் டெலிட் பண்ணிங்கன்னா என்ன வருமோ அதை அப்படியே எழுதிடுறேன். அடுத்து A12னா இந்த நம்பரோட ரோ காலம் டெலிட் பண்ணால் இங்கே வர நம்பரோட ஆப்போசிட் சைன். ஓகே, நம்ம சைன் போடுவோம், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போடுவோம். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் இது சேஞ்ச் சைன். அப்போ இது சைன் சேஞ்ச் போது +2 ஆகும். ஸோ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு ரைட், இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இதான் A11, இது A12. இப்போது x1 ஈக்குவல் டு கேபிட்டல் X1 ஈக்குவல் போட்டுட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த நம்பரை ஏதாவது டேபிளில் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கலாம், சிம்பிளை பண்ணலாம். இது 2 இருக்குன்னா 2 டேபிளில் டிவைட் பண்ணால் ஸோ 1 1 வரும். ஸோ இதுதான் ஐகன் வெக்டார் ஃபார் லேம்டா ஈக்குவல் டு 2. ஸோ லேம்டா 2ஓட ஐகன் வெக்டார் இதான். ஸோ இந்த 2 நம்ம 2 டேபிள் டிவைட் பண்ணால் 1 1 வரும். அப்போ x1 ஈக்குவல் டு 1 1 வருது. ஸோ இதுதான் ஐகன் வெக்டார் ஃபார் லேம்டா ஈக்குவல் டு 2. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன். there are 2 கேஸ் 1 போட்டோம், லேம்டா ஈக்குவல் டு 2 3 கண்டுபிடிச்சோம். 2 வச்சு இதில் அப்ளை பண்ணும்போது ஒரு மேட்ரிக்ஸ் வருது. பை கோஃபேக்டர் மெத்தடில் போடும்போது இந்த A11 ஈக்குவல் டு இந்த நம்பருங்க, A12 இதோட ஆப்போசிட் நம்பர் எழுதிட்டு இது சிம்பிளை பண்ணிங்கன்னா கேபிட்டல் X1 போடுங்க. இதுதான் ஐகன் வெக்டார் ஃபார் லேம்டா ஈக்குவல் டு 2. இதேமாதிரி கேஸ் 2 லேம்டா ஈக்குவல் நம்ம இன்னொரு ஐகன் வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு நம்ம கேஸ் 2 போடணும். ஸோ கேஸ் 2 போடுறேன். ஓகே, இப்போ நம்ம கேஸ் நம்பர் 2க்கு போவோம். கேஸ் நம்பர் 2 லேம்டா ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம 2 ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சோம். 2 3 2க்கு முடிச்சுட்டு இப்போ 3 போடுறேன். இப்போ லேம்டா ஈக்குவல் 3 அதேமாதிரி இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ், இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் 3 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 அப்ளை பண்ணால் 1 மைனஸ் 3னா -2. 1 மைனஸ் 3னா இந்த 1 அப்படியே போடுங்க, இந்த -2 அப்படியே போடுங்க. 4 மைனஸ் 3னா 1. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். லேம்டா ஈக்குவல் டு 3 இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 மைனஸ் 3னா -2, இந்த 1 அப்படியே வரும், -2 இதில் 3 போடும்போது 1 வரும். இங்கே இருக்கிற இந்த x1 x2 ஈக்குவல் டு 0 இது அப்படியே எழுதுங்க. ஸோ நம்ம பை கோஃபேக்டர் மெத்தட் தான் போட போகிறோம். பை கோஃபேக்டர் மெத்தட் ஃபார் த கோஃபேக்டர் மெத்தட் ஃபார் ஃபஸ்ட் ரோக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அதனால தான் A11 A12 கண்டுபிடிக்கிறேன். இந்த A11 நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே, அதாவது இந்த நம்பரோட ரோவை காலம் டெலிட் பண்ணால் 1, இந்த நம்பரோட ரோ காலம் டெலிட் பண்ணால் என்ன வருதோ அது ஆப்போசிட், -2ஓட ஆப்போசிட் +2. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே எழுதுங்க, இங்கே இருக்கிற ஆப்போசிட் நம்பர் +2 அதை. ஸோ இதான் A11 A12. ஸோ அப்போ கேபிட்டல் X2 ஈக்குவல், ஆல்ரெடி நம்ம ஒரு ஐகன் வெக்டர் போட்டனால அதை x1 எடுத்தேன். இப்போ X2 ஈக்குவல் டு, இப்போ இங்கே இருக்கிற இந்த 1 2 நம்ம சிம்பிளை பண்ண முடியுமா, அதை 1 2 எந்த டேபிளில் டிவைட் ஆகாது, அப்போ அப்படியே போட்டலாம். இப்போ 2 டேபிள் ஏதாவது டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா டிவைட் பண்ணுங்கள். இது 1 2 இது பண்ண முடியாதனால யூ ரைட் ஆஸ் இட் இஸ். இதுதான் x2. இது ஐகன் வெக்டார் ஃபார் லேம்டா ஈக்குவல் டு 3. ஸோ லாஸ்ட்டில் கன்க்ளூட் பண்ணும்போது நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். வாட் ஆர் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம், 1 2 3. அந்த 2 ஐகன் வேல்யூஸை ஃபஸ்ட் எழுதிருங்க, 2 3. அடுத்து ஐகன் வெக்டார்ஸ். ஸோ இப்போ இந்த 2ஓட ஐகன் வெக்டார் என்ன கண்டுபிடிச்சோம், இந்த 2ஓட ஐகன் வெக்டார்ஸ், இந்த 2க்கு ஒரு ஐகன் வெக்டார் என்ன கண்டுபிடிச்சோம் 1 1. ஸோ இந்த 2ஓட ஐகன் வெக்டார் 1 1 ப்ராக்கெட்டில் போடணும், கமா. இப்போ 3, இந்த 3ஓட ஐகன் வெக்டார் என்ன கண்டுபிடிச்சோம் 1 2 1 2. ஸோ இந்த 2 ஐகன் வேல்யூஸ் என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம் அது எழுதிருங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங் 2ஓட ஐகன் வெக்டார் 3 பக்கத்தில் அது நேராக எழுதிருங்க. ஸோ இதான் நம்மளோட கன்க்ளூஷன் ஆன்சர்.
ஸோ இது உங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது மெஜாரிட்டி வந்து 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ, ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஐகன் வேல்யூஸ் கேட்டாங்கன்னா அதுவே கண்டுபிடிச்சா போதும், ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க தேவையில்லை. சம்டைம் 5 மார்க்கில் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க கொஸ்டின் வருது. ஓகே, ஸோ ஐகன் வெக்டார் கேட்டால் மட்டும் இது போடுங்க. வெறும் ஐகன் வேல்யூ கேட்டாங்கன்னா ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இந்த இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது லாஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்திங்கன்னா யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்ட ப்ராப்ளம் இது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளத்தை நான் போட்டிருக்கேன். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ். எல்லாம் 2x2 மேட்ரிக்ஸ் நான் போட்டனால அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம் தான் போட்டிருக்கேன். ஸோ ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. வெறும் நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆனால் நீங்கள் ஐகன் வெக்டாருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சு ஐகன் வெக்டார் எப்படி போகணும் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டாரும் கண்டுபிடிங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின். ரைட் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா, இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. அந்த லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் டிடெர்மினன்ட் ஆஃப் ஈக்குவல் 0 அந்த ஈக்குவேஷனில் இந்த S1 என்ன டிடெர்மினன்ட் ஆஃப் கண்டுபிடிச்சு அதில் அப்ளை பண்ணால் போதும். இதுமாதிரி 2 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃபைன் கேரக்டரிஸ்டிக் வேல்யூ. கேரக்டரிஸ்டிக் வேல்யூனா கேரக்டரிஸ்டிக் ரூட்டாக தான் கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு போட்டிருக்காங்க. அதாவது லாம்டா கண்டுபிடிக்கணும். லாம்டா அந்த ஐகன் வேல்யூ தான் நம்ம கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி ஐகன் வேல்யூ கண்டுபிடிங்க. ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஐகன் வெக்டார் நீங்கள் போடுங்க. ஆனால் ஐகன் வேல்யூக்கு தான் கேட்டிருக்கோம், நீங்கள் ஐகன் வெக்டாரை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ 4th சம். ஸோ இதுலேயே வந்து ஐகன் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணி அதுக்கு ஐகன் வெக்டாரை நீங்கள் போடுங்க. ப்ராக்டிஸ் தான் நான் போட சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 5th அதே மாதிரி கொஸ்டின் தான் 5th. அடுத்து 6th கொஸ்டின். ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்டிருக்கு. இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்டிருந்தா இந்த 6th 7th 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆனால் எல்லா சம்முக்கும் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் 2x2 மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த சேனல் பார்க்காத இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனி டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களுக்கு மேக்ஸில் எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.